ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அதிமுக எம்எல்ஏக்களை இந்த பக்கம் தூக்குறது இருக்கட்டும், இப்ப திமுக எம்எல்ஏ ஒருத்தர் தூக்கிட்டான், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல ஒரு டாக் இருக்கு. அப்படி யாருப்பா திமுக கூட்டணியில இருந்து வெளியே போறா? ஏற்கனவே ஒரு டாக் வந்தது, அப்படியெல்லாம் யாரும் போற மாதிரி தெரியலையே, இப்ப யாரு போவா அப்படின்னா போறாங்கல்ல அப்படின்னு தான் இப்ப பேசப்படுது. ஆக்சுவலா தாவேக்க எப்படி குறி வைக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ, இப்போ ஒரு கட்சியில ஒரு தலைமை மேல யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ தேடி கண்டுபிடிப்பாங்க போல இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த உங்களுக்கு தூண்டில் போட்டு அப்படியே அழுக்கா தூக்குறாங்க போல இருக்கு. பல டீலிங்களா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்றேன். வா நம்ம விசிகால முன்னாள் எம்எல்ஏ இருந்தார்ல பனையூர் பாபு, இப்போ ஒரு திமுக இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. 2 பேரை கைது பண்ணுங்க, வைகோ அவர்களே கைது பண்ணுங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களை கைது பண்ணுங்க. இவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் சொன்னதே பெரும் சாட்சி தானே. அப்ப இவங்க 2 பேரும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் மனு ஒன்று கொடுத்திருக்கிறாரு. சோ டிடிவி தினகரன் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, A1 யார் இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் A1 இந்த குதிரை பேரத்தை நடத்தல. ஏன்னா அதுக்கு சாட்சியே நாங்க தாங்க, எங்க எம்எல்ஏவே குதிரை பேரத்துல பேசி தானே இது பண்ணாங்க, அந்த பக்கம் தூக்கிட்டாங்க, இதுவே ஒரு பெரிய சாட்சி, அவர் தான் A1 அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, ஒரு பக்கம் பூதாகாரத்தை கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ தாவேக்காவினர் குறிவைத்து தாக்குறாங்க. யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க லிஸ்ட் எடுங்க. திமுகல யார் அதிருப்தியில் இருக்கிறா, அதிமுகல யார் அதிருப்தியில் இருக்கா அப்படின்றத லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தரும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுகவில் ஒரு நிலைப்பாடு இல்லை, அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க போயிடுறாங்க அந்த பக்கம். ஆனா திமுக அப்படி கிடையாதுங்க அப்படின்னு பேசிருந்தாங்க. ஆனா திமுகவில் ஒரு விக்கெட் அவுட் ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பேச்சு. யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஐயா OPS அவர்கள் திமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணைய போறாரு அப்படின்னு பேசப்படுது. இதுல ஒரு சில டிமாண்டுகள் வைத்திருக்கிறார். அதாவது நான் வரேன், எனக்கும் நீங்க சீட்டு கொடுக்கணும், என் பையனுக்கும் சீட்டு கொடுக்கணும், 2 பேரும் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், 2 பேர்ல யாரா ஒருத்தர் அமைச்சர் ஆகணும், ஓகேனா சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சுதான் என்ன பண்ணிருக்காரு, தாவேக்காக்குள்ள போக போறாரு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா OPS அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இல்லாதவர் தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதிமுகவை நான் மீட்காம விட மாட்டேன், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கூட இருந்து நான் பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தவரு இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவில் ஜாயின் பண்றாரு. திமுகவில் ஏன் ஜாயின் பண்ணாரு அப்படின்னா அடுத்த ஆட்சி அவங்க தான், நம்ம ஒரு மினிஸ்டரா போவோம், ஒரு நிதி அமைச்சராகவோ இல்ல ஒரு சபாநாயகராகவோ எப்படின்னா ஒன்று போவோம் அப்படின்ற ஒரு பகல் கனவு அவர் கண்டிருந்தார். ஆனா திமுக இங்க ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் திமுகவிலே இவர் தொடர்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா திமுகவில் சமீபம் நடந்த கூட்டங்கள் எல்லாம் அவர் போகல அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க முன்வைக்கப்படுது. சோ கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாரு, அது இல்லாம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற ஒரு பட்சத்துல அவர் அதிருப்தியில இருக்கிறாரு. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் திமுகவில் போயிட்டு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாருப்பா, அவர் முன்னாடி உட்கார வேண்டியவர். ஆக்சுவலா எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கூட அவர் இருந்திருக்காரு. ஏன்னா முன்னாள் முதல்வரா இருந்தாரு, எதிர்கட்சி துணைத் தலைவரா இருந்திருக்கிறாரு, தலைமை அதிமுகவில் ஒரு முன்னோடியா இருந்தாரு, அரசியல் கட்சியில ஒரு முன்னோடியா இருந்தாரு. இன்னைக்கு திமுகவில் போயிட்டு அவர் பின்னாடி ரோல உட்கார்ந்து இருக்கிறார். இதை பாக்குறதுக்கு எங்களுக்கு மனசு பிடிக்கல. அண்ணே எதுக்குன்னு நீங்க அங்க உட்காருங்க, நீங்க இந்த பக்கம் உட்கார வேண்டியவருண்ணே, இந்த பக்கம் வாங்க, ஃப்ரண்ட்லயே உங்களை உட்கார வைக்கிறோம், செங்கோட்டையின் பக்கத்திலே உங்களை உட்கார வைக்கிறோம் வாங்கனே அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கூப்பிட்டாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. இப்போ தாவேக்கா பக்கம் அவர் தாவ போறாரு அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா தாவேக்கா பக்கம் போயிட்டா ஒண்ணு அமைச்சர் ஆகலாம், அட்லீஸ்ட் சபாநாயகரா கூட ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். ஆனா அவர் தாவேக்கா பக்கம் வரணும். ஏன்னா அவரு திமுக தலைமை மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக ரவீந்திரநாத் இருக்கிறார்ல, அவர் தாவேக்கா கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டிருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஐயா OPS அவர்கள் யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, ஏன்னா என்டிஏ கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டார். ஏன்னா 2024 தேர்தலில் ஒன்னா இருந்தாரு, அதுக்கு அப்புறம் முடிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். டிடிவி தினகரன் இருந்தாரு, OPS அவர்கள் இருந்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்கும் போதே என்டிஏக்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்தாரு தென் மாவட்டங்கள்ல. ஸோ அதனால அவங்கள என்டிஏ கூட்டணியில் வச்சிருந்தாங்க. ஆனா சரி வர நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினோடனே யாரு கூட இணைய போறாரு அப்படின்னும் போது இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டைம்ல அதிமுக கூட
தாவேகா வந்து என்ன பண்ணாங்க, பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க. ஸோ உடன்பாடலை அப்படின்னும் போது ஓபிஎஸ் அவர்களை உள்ள எடுத்துக்கலாம், உள்ள எடுத்துட்டோம்னா தென் மாவட்டங்களை ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் உள்ள போறாங்கப்பா அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் உள்ள போனார்னா அவருடைய மகன் ரவீந்திரநாத்துக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்லாம் பேசப்பட்டிருந்தது. எம்எல்ஏ சீட்டு, அது மாத்திரம் இல்ல ராஜ்யசபா எம்பி, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்து பல கட்டங்களா பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கலைச்சிட்டு நான் வந்து திமுக போய் ஐக்கியமாயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐக்கியமானாரு. திமுக நின்று தொகுதியில நின்னாரு, தொகுதியில நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாருங்க. ஆனா இப்ப என்ன அவருக்கு வரனா, நம்ம பவர்ல இல்லாம இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம பவருக்கு வரணும்னா இன்னைக்கு தாவேகா எல்லாரையுமே தட்டி 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 தூக்கிட்டு வராங்க. அதிமுகல இருக்கிற பல பேர் என்ன பண்றாங்க, சரிச்சு கூட்டு வந்துட்டாங்க. சோ அதுல நம்மள போய் சேர்ந்துட்டா ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுக காரங்க தான். நம்ம ஜேசிடி பிரபாகரன் தான் நம்ம கூட இருந்தவர் தான் சபாநாயகரா இருக்கிறாரு. சோ அவர் வந்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. செங்கோட்டை நம்ம கூட தான் இருந்தாரு, நம்ம எல்லாம் ஒரே ஆளுங்க, அதனால அப்படியே அங்க போய் இருந்தலாம். பல பேர் என்ன பண்றாங்க, இங்க உள்ள வந்துட்டாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் கூட இப்போ ஏன் ஓபிஎஸ் நீங்க நீக்கினீங்க, ஏன் சசிகலாவை நீக்கினீங்க அப்படின்ற குரல்ல எடப்பாடி பழனிசாமி பார்த்து எதிர் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் ஓபிஎஸ் வந்து விரோதி, மற்றவங்களுக்கு விரோதி கிடையாது. சோ அதனால ஓபிஎஸ் அவர்கள் வந்தாருன்னா அல்லேக்கா என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு வந்து லட்டு மாதிரி என்ன பண்ணுவாங்க, தாவேகால இணைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வரணும்னா சில டிமாண்டுகளை வச்சிருக்கிறார். அதாவது எனக்கும் சீட்டு கொடுக்கணும், இடைத்தேர்தல் எனக்கும் சீட்டு கொடுக்கணும், என் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும், 2 பேரும் நிக்கணும், 2 பேர்ல ஒருத்தர் அமைச்சராக அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, டிமாண்ட் ஒன்னு வச்சிருக்கிறார். இந்த டிமாண்டுக்கு விஜய் அவர்கள் இறங்கி வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்கு அப்படின்றது அவர்கிட்ட கொஞ்சம் கணிசமான ஓட்டுகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தென் மாவட்டத்தில் இந்த முக்குளத்தூர் வாக்குகளை நான் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அதிமுகவில் பல பிளவுகள் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வரும்பொழுது இங்க அவர் கூட பல பேர் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அதிமுக மாதிரி தாவேகாவை ரொம்ப பலப்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால ஓபிஎஸ் அவர் செல்லத்தை அலைக்க தூக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா திமுகவை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு பல கட்டங்களாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு கட்சிகள் என்ன பண்ணாங்க, ரெசார்ட், மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா திமுக மட்டும் தான் எம்எல்ஏக்களை ஃப்ரீடமா விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகக்குள்ள வந்துட்டா நம்ம திமுக தான், அதை விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதுல என்ன ஒரு நிலைப்பாடுல எடுக்க போறாரு அப்படின்னு தான். ஏன்னா இரட்டை நிலைப்பாடு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை ஐயா ஓபிஎஸ் மேல. ஏன்னா அவரு இடையில வந்தாரு, போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே நிலைப்பாட்டுல அவர் உறுதியா இருந்தது இல்ல. அப்படி இருந்திருந்தார்னா இன்னைக்கு இப்போ திமுக பக்கம் அவர் போய் சேராம இருந்திருந்தா இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் கைகோர்த்து இருக்கிறதுல வாய்ப்புகள் இருந்திருக்குது அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா இவங்க 2 பேரும் இரு துருவங்களா இருந்தாங்க. அதிமுகவில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தா இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக விட்டு வெளியே இருந்திருந்தாருன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா அந்த நிலைப்பாட்டில் அவர் இல்ல. அதிமுகவை இவர் கைக்கு கொண்டு வந்திருக்கலாம், அதிமுகவை அவர் கைவிட்டு போயிருச்சு. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று நடத்தியிருந்தாரு, அதையும் கழிச்சு போட்டு திமுக பக்கம் வந்துட்டாரு. சோ இவருக்கு ஒரு நிலைப்பாடு, ஒரே நிலைப்பாடு அப்படின்றது இல்ல, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பட்சத்துல இப்போ திமுகவை விட்டு இவரு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவரு எந்த அளவுக்கு ஒரு அரசியல்ல முன்னோடியா இருந்தார். இவர் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, அது மாத்திரம் எதிர்கட்சி துணைத் தலைவரா இருந்திருக்கிறாரு, அதிமுகல ஒரு கட்சி தலைவரா இருந்திருக்காரு. இப்போ திமுகல போயிட்டு பின்னாடி வரிசையில் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு மனசு தாங்க முடியல, அதனால நீங்க ஆளும் தரப்புல இருக்க வேண்டியவரு நீங்க வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சைட்ல இருந்து சில ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும் இங்க ஒரு தகவல் இருக்கு. சோ அதன் அடிப்படையில் இப்போ அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஆலோசனை கொடுத்திருக்காரு. நம்ம இங்க எம்எல்ஏல 10ஓட 11 இருக்கிறத விட ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலை சந்திப்போம், அங்க இடைத்தேர்தலை நின்னு நம்ம ஜெயிச்சிருவோம், கன்ஃபார்மா ஜெயிப்போம். இவ்வளோ ஒரு போட்டி பொறாமையில் இருக்கும் பொழுதே நீங்க இந்த அளவுக்கு ஓட்டு ஜெயிச்சிருக்கீங்க இந்த தொகுதியில அப்படின்னும் பொழுது ஏன் நம்ம தாவேகா சார்பா நிற்கும் பொழுது ஏன் ஜெயிக்க முடியாது? அதனால ஜெயிச்சிடலாம் வாங்க. ஒருவேளை நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கட்சியில உயரிய பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதிகாரத்திலும் நம்ம பங்கு பெற்றலாம், ஆட்சியில நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் ஆலோசனை கொடுத்ததாகவும், சோ ஓபிஎஸ் அவர்கள் கூடிய விரைவில் அதிரடியா
தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைய போறாரு. ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் மூலியமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஓபிஎஸ் கூட இருந்தவர் தான். சோ எல்லாம் ஒரே டீமா தான் இருந்திருக்காங்க. ஓபிஎஸ் அவரு நிலைப்பாடு வந்து அடிக்கடிக்கு மாறுனதுனால தான் சோ அவருடைய நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஓபிஎஸ் விட்டு வெளியே போனார். சோ இப்போ இவர் திரும்ப உள்ள வராரு அப்படின்ற பட்சத்துல இவர் என்ன பண்ணுவாங்க, அலேக்கா தூக்கிட்டு தாவேக்கால வலம் வருவாங்க அப்படின்றதுல இருந்து மாற்று கருத்துல ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இருப்பாரா மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.